வரலாற்றுப்படி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஸ்கில்ஸ் எந்த மாரி டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த ஒரு விஷயம் தான் அவங்களோட வேலை வாய்ப்பை உறுதி செய்ற மாரி இருக்கு. 1980கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், வேகமா டைப் பண்ணி தெரிஞ்சிருக்கணும், வேர்ட் தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு திறனா இருந்தது. கம்பெனிஸ் வந்துட்டு அந்த திறன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள அப்ஸ்கில் பண்ணாங்க. 1980கள்ல அந்த மாரி பேசிக்கான ஒரு ஜாபுக்கு போனவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 காலகட்டத்தில ஒரு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜுங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமா மாறிருச்சு. இது மத்தவங்ககிட்டருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுற திறன் கிடையாது. ஆனா, அது ஒரு பொதுவான ஒரு திறன். எல்லாருமே அந்த பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா மாறிருச்சு. இதுவே 1990கள்ல பார்க்கும்போது, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது, ஒரு HTML கோடிங் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட், CSS நாலேட்ஜ் இதெல்லாம் இருந்ததுன்னா, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ, இப்போ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக் அண்ட் ட்ராப் மாரி ஆயிருச்சு. ஒரு வெப்சைட் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். HTMLஓ, ஜாவா ஸ்கிரிப்ட்டோ, CSS போன்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. நீங்க பிளக் அண்ட் ப்ளே மாரி ஒரு டிராக் அண்ட் ட்ராப்ல ஒரு வெப்சைட்ட, ஒரு அருமையான வெப்சைட்ட உங்களால உருவாக்க முடியும். ஸோ, ஒரு விஷயத்துக்கான மதிப்பு குறையல. பட் அது அடுத்த கட்டத்த நோக்கி போயிருச்சு. அதே மாரி தான் 2000 காலகட்டத்தில பார்க்கும் பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஆடியோ மிக்சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்ச விஷயங்கள், தெரிஞ்ச ஆட்கள், அத பத்தின நாலேட்ஜ் இருக்க ஆட்களுக்கான மதிப்பு, வேலை வாய்ப்பு, வேலை சந்தை வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ அந்த ஒரு விஷயமும் ஏஐ மூலமா செய்ய மாரி ஆயிருச்சு. இதோட அடுத்த கட்டம் தான் இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, ஏஐ ஆட்டோமேஷன். ஏஐ ஆட்டோமேஷன் தான் சேம் இந்த பேட்டர்ன், இந்த வரலாற்று சம்மந்தப்பட்ட வரலாற்று ரீதியாக இருந்த அந்த ஸ்விட்ச் ஓவர் ஆகுற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு ஏஐ ஆட்டோமேஷனும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. இது ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு விஷயங்கள வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு, அத வந்து எளிமையா மாத்துது. அ ஏஐ அசிஸ்டன்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. ஒரு சின்ன சின்ன மளிகை கடைகள் முதற்கொண்டோ, இல்ல ஒரு சின்ன சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக் முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் ஏஐ அசிஸ்டன்ட்ஸ் தேவைப்படுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு மருந்து கடையில ஒரு ரெகுலரா ஒரு மருந்து வாங்குறோம். ஒரு இதய சம்மந்தப்பட்ட நோய்க்காக ரெகுலரா ஒரு மருந்து வாங்குறோம். அந்த மாதம் வரல அப்படின்னா, அப்போ வந்துட்டு நம்ம அவர் வரல அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நாம வந்து டேட்டா எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டா தான் வரும். இதுவே ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலரா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் மாசமானா வர்றவரு மந்த் எண்ட் வரைக்கும் வரல அப்படிங்கிறத, ஒரு ஏஐ அனலைஸ் பண்ணிட்டு இவர் வரல, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கால மேனுவலா இல்லாம ஏஐ ஆட்டோமேஷன் மூலமாக அதுவே டைரக்ட்டா அந்த கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புது. இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனா டைரக்ட்டா அதுவே கால் பண்ணி நீங்க வாங்க, மருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளினிக்குக்கு ஒரு சப்போர்ட் குடுக்குது அப்படிங்கும்போது, உங்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு வளரும்ங்கிறத பாருங்க. உங்க கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு உங்ககிட்டயே ரீட்டெயின் ஆவாங்கங்கிறது பாருங்க. உங்களோட கஸ்டமர் டேட்டாபேஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறது பாருங்க. ஸோ இதுதான் ஏஐ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோட ஒரு தொழிலை வந்து ஒரு விஷயங்கள பேசிக்கான சில விஷயங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அ அ விஷயத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல் அது. ஸோ ஏஐ ஆட்டோமேஷன பத்தி இன்னும் நெறைய பேசலாம். அது உங்களுடைய தொழிலுக்கு எந்த மாரி உபயோகப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் அதிகமாக பேசலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.